மதுரை மகளிர் விடுதி உரிமையாளர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை கட்ராபாளையத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மதுரை விடுதி உரிமையாளர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசாகா மருத்துவமனையில் எலக்ட்ரோபதி மருத்துவம் படித்த மருத்துவரை வைத்து அலோபதி சிகிச்சை தர வைத்து ஏமாற்றியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுகாதார இணை இயக்குநர் அளித்த புகாரின் பேரில் 2 பேர் மீது மோசடி வழக்கு பாய்ந்திருக்கிறது. கட்ராபாளையத்தில் மகளிர் தங்கும் விடுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். அலோபதி மருத்துவம் படிக்காமலேயே சிகிச்சை அளித்த விசாகா மருத்துவமனை மருத்துவர் தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மகளிர் விடுதி கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் விசாகா மருத்துவமனையில் மருத்துவர் தினகரன் பணியாற்றினார். மதுரை கட்ராபாளையத்தில் தீ விபத்து ஏற்பட்ட மகளிர் விடுதி உரிமையாளர் மீது இது தொடர்பாக மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை விடுதி உரிமையாளர் இன்பா, மேலாளர் மனைவி புஷ்பா ஆகியோர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். சுகாதார இணை இயக்குநர் அளித்த புகாரின் பேரில் 2 பேர் மீது மோசடி வழக்கு பாய்ந்திருக்கிறது. கட்ராபாளையத்தில் மகளிர் தங்கும் விடுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அலோபதி மருத்துவம் படிக்காமலேயே சிகிச்சை அளித்த விசாகா மருத்துவமனை மருத்துவர் தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மகளிர் விடுதி கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் விசாகா மருத்துவமனையில் மருத்துவர் தினகரன் பணியாற்றி வந்திருக்கிறார். இவர் அலோபதி மருத்துவம் படிக்காமலேயே சிகிச்சை அளித்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் மதுரை கட்ராபாளையத்தில் விடுதி உரிமையாளர் மீது இது தொடர்பாக மோசடி வழக்கு பாய்ந்திருக்கிறது. விசாகா மருத்துவமனையில் எலக்ட்ரோபதி மருத்துவம் படித்த மருத்துவரை வைத்து அலோபதி சிகிச்சை தர வைத்து ஏமாற்றியதாக புகார் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் சுகாதார இணை இயக்குநர் அளித்த புகாரின் பேரில் 2 பேர் மீது மோசடி வழக்கு பாய்ந்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைகிறார். ரஃபீக், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக மதுரை கட்ராபாளையம் பகுதியில் நேற்று தனியார் மகளிர் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 2 பெண்மணிகள் இறந்து போனார்கள். இது சம்பந்தமாக திடீர்நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து, அதாவது இந்த விடுதியின் உரிமையாளர் மற்றும் விடுதியினுடைய மேலாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த விடுதியில் விசாகா மருத்துவமனை என்ற ஒரு மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. அந்த மருத்துவமனையில் நேற்று தினகரன் என்ற ஒரு மருத்துவர் மருத்துவம் பார்த்த போது அவரை விசாரணை செய்த போது அவர் எலக்ட்ரோ ஹோமியோபதி படித்து முடித்துவிட்டு அலோபதி மருத்துவம் பொதுமக்களுக்கு பார்த்தது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் மதுரை மருத்துவத்துறை இணை இயக்குனர் செல்வராஜ் அளித்த புகாரின் பேரில் அவரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இந்த வழக்கில் இந்த விடுதியினுடைய உரிமையாளர் இன்பா மற்றும் விடுதியினுடைய மேலாளர் புஷ்பா மற்றும் இந்த மருத்துவர் தினகரன் ஆகிய 3 நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு என்பது பழைய பிரிவு 420, அதாவது மோசடி பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அந்த போலியாக மருத்துவம் செய்த மருத்துவர் தினகரன் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.